இந்தியால நடக்கிற ஜல்லிக்கட்டு கிடையாது, மியான்மர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டு. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பொங்க திருவிழால நடக்கிற ஜல்லிக்கட்டும் அப்புறம் கடைசியா லாத்தடி நடக்கும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பத்தி தான் பார்க்க போறீங்க. முதல்ல இந்த வீடியோ மியான்மர் கண்ட்ரி ரங்கம் சிட்டில இருக்க ஸ்டவுட்டான ஒரு சின்ன கிராமத்துல இருக்க பிலிகா கோயில நடக்கிற பொங்க திருவிழா பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோல முதல்ல சொல்லணும்னா இது ஃபர்ஸ்ட் என்னுடைய தமிழை நீங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ஏன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி தமிழ பேசினால என்னுடைய வாய்ஸ் அவ்வளோவா கிளியரா இருக்காது. எனக்கும் தெரியும், நான் போக போக முயற்சி பண்றேன். இந்த வீடியோல ரெண்டாவது விஷயமா ஒண்ணு சொல்லணும்னா, இந்த வீடியோல நீங்க பாக்குற எல்லா ஃபுட்டேஜுமே நானே சுத்தமா எடுத்ததில்லை. சில விஷயத்தை டிக்டாக் கூகுள்னு சில சோசியல் மீடியால இருந்தும் எடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கும் நான் எடுத்து தரேன். ஏன்னா நான் கொஞ்சம் தூரமா நின்றுதான் இந்த ஜல்லிக்கட்டை வெடிட்ட பார்க்கறதுனால என்னால ஃபுல்லா வீடியோலாம் எடுக்க முடியல. அதனாலதான் மற்றவங்களோட வீடியோ யூஸ் பண்ணிட்டேன். இப்ப மூணாவதா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற கோயில் பத்தி நான் கொஞ்சமா சொல்றேன். இந்த கோயில் இப்ப நான் சொல்ல மாதிரி சவுட்டான்னு சொல்ல ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கு. இந்த கோயிலோட பெருசான ஒரு அம்சம் என்னன்னா, இது மெம்மால இருக்க கோயில்களே ரொம்ப பெருசான கோயிலும் சொல்லலாம். ரெண்டாவதா இது மியான்மர்ல இருக்க தமிழ் சாமிங்களே இதுதான் பணக்கார சாமின்னு சொல்லலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல முதல்ல சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு பத்தி தான் நம்ம பேசணும். இது ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும் போது இது இந்தியாவில நடக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக பிரமாண்டமா கொண்டாடுற மாதிரி இல்லாம கோயில் திருவிழால இது தமிழோட ஒரு கலாச்சாரம்னு சொல்லி இதோ நம்மளோட பன்முகாகவே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பண்ற ஒரு சின்ன ஜல்லிக்கட்டு தான் இது. அதனால நீங்க வீடியோல பாக்குற மாதிரி தான் நல்லா ஜல்லிக்கட்டு தான் பண்ண வேண்டிய ஒரு செக்டர் ஃபுல்லா இருக்காது. ஒரு கிரவுண்ட்ல கூட மாடெல்லாம் விட்டுட்டு மாடை பிடிக்கிறாங்க. வேடிக்கை பாக்குறவங்க தனியா ஒரு இடம் பண்ணிருக்காங்க. அப்படியே இருக்கு, ஒரு கிரவுண்ட் கூட தான் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்க போய் துத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால முடிஞ்சது அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இதே தமிழோட கலாச்சாரம் கை பிடிக்கணுக்காகவும் இதே விளையாட்டை இங்க இருக்க தமிழனுக்கோ திருப்பி ஷேர் பண்ணுவதுக்காகவே பண்றதால இவங்க பாராட்ட மட்டும் தான் செய்யணும். ஆனாலும் இது மாதிரி நடக்கிறதுனால நிறைய ஆபத்துங்களும் இருக்கு. இப்ப நடக்கிற ஜல்லிக்கட்டுல கூட ஒரு ஆபத்தான விஷயம் நடந்து போச்சு. அதை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண விரும்பல. ஆனா பெருசாலா இல்லாம கொஞ்சம் சின்ன காயமா மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் சொல்ல எடுத்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டுல இருந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லா ரொம்ப சேஃப்டியா நடக்காம கொஞ்சம் அப்படி இப்படிட்டு இருக்கு. ஆனாலும் இப்ப சொல்ல மாதிரி தான் அவங்களும் போய் குத்தம் சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்ச முயற்சி போட்டு ஜல்லிக்கட்டை கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்காங்க. இப்ப நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டை ரொம்ப நேரம் நடக்காம ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் இப்ப சொல்ல மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு அடிபட்டுச்சுனால இது ஜல்லிக்கட்டை பிடிக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிற மாதிரி இதுக்காகவே ரொம்ப வருஷம் ட்ரெயின் இருக்கு அப்படி பிடிக்கிறவங்களா இல்லாம கொஞ்சம் போக போகன்னு பார்த்துட்டு நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க எல்லா மாட்டும் பிடிக்கப்படல, சில 1-2 மாடு தான் பிடிக்கப்பட்டுச்சு. அதுவும் இப்ப ஜல்லிக்கட்டு பத்தி பேச முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசணும்னா, இத கோயில போடுற அன்னதானம் பத்தி பேசணும். அன்னதானம் 30 மூட்டை அரிசி தீந்தளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருக்கும் 30 மூட்டை அரிசி காலி ஆகிறவருக்கும் சமைச்சு போட்டிருக்காங்க. சாம்பார், பச்சடி, அந்த மாதிரி கூட்டுன்னு அந்த மாதிரி சாப்பாடுங்களோட போட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கிற மாதிரி தான் 30 மூட்டை அரிசி காலி ஆக்கி இருந்தாங்கன்னா அப்புறம் எவ்வளவு மக்கள் இங்க வந்துருப்பாங்கன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ஆமா, அப்புறம் இருக்கு. இவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. 1,00,000 பேர் மேல இருப்பாங்கன்னு ஒரு சின்ன கணக்கு இருக்கு. அப்புறம் பேரு நீங்க இந்த கோயில தங்கி நைட்டை ஃபுல்லா ஆடும் பாடும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு போதான் காலையில எழுந்திரிச்சு போயிருக்காங்க. அப்புறம் பேருக்கும் மத்தியானம் உணவு, ராத்திரி உணவு, காலை பிரேக்ஃபாஸ்ட் 3 வரையும் இந்த கோயில சமைச்சு போட்டு அதனால தான் 30 மூட்டை காலி ஆகிருக்கு. இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு பத்தி பேச முடிச்சிட்டோம். அப்புறம் கோயில போடுற அன்னதானம் பத்தியும் பேச முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம மிச்சம் எடுக்கிறது லாத்திரி நடக்கிற ஆளும் பாலும் நிகழ்ச்சி பத்தி போலாம். ஆளும் பாலும் நிகழ்ச்சிய லாத்திரி 8 மணிக்கு ஓபன் பண்ணி வச்சாங்க. 8 மணி தொடர்ந்ததும் முதல்ல ஆட்டம் பாட்டோன்னு கொண்டாடல. முதல்ல நாங்க எல்லாரும் இங்க சேர்ந்து பொங்க வச்சாங்க ஏரியால. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து இங்க இருக்கவங்க இந்த கோயிலோட பெரியவங்களை கூப்பிட்டு கவுடிச்சாங்க. மூணாவதா இங்க ரஜினிகாந்த் சாரோட படையப்பா படத்துல வர மின்சார கண்ணா பாட்டோட சேர்ந்து கால கண்ணா பாட்டுல ஆரம்பிச்சு ஆடுறவங்க அது இது அதுன்னு நிறைய பாட்டு போச்சு.
நிறைய பாட்டும் ரொம்ப ஜாலியாவே இருந்துச்சு. கடைசியா தளபதியோட விசில் பவுடர் பாட்டோட முடிச்சாங்க. ஆடலும் பாடிச்சு பாடல ஏறி ஆடுறவங்களும் ரொம்ப நல்லாவே ஆடுனாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட ரொம்பவே நல்லா ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாம இத நிகழ்ச்சி கூட லாத்தடி தான் நடந்துச்சு. லாத்தடி நீங்க இத நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஆட்டம் பாட்டம்னு போட்டாங்க. நம்ம தமிழ் பசங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, மலேசியால இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, ஆட்டம் போடுற இடத்துல மட்டும் நம்ம தமிழங்க சிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க இப்ப பாக்குற வீடியோங்களே நீங்க பாப்பீங்க. நிறைய பேரு லாத்தடி நடக்கிறதுக்கு முன்னாடியே கோயில்ல ஜல்லிக்கட்டு முடிஞ்சிட்டோம், நிறைய பேரு ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி இருக்காங்க. அதுல நீங்க ஆடுறவங்க நிறைய பேரு பாத்தீங்களா, தன் தலையில ஒரு துண்டை கட்டிருப்பாங்க. அந்த துண்டை என்னன்னு நீங்க கரெக்டா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து விஜய் சாரோட கட்சி துண்டதா கட்டிட்டு ஆடி இருக்காங்க. அம்மா இங்க இருக்க நிறைய பேரு தளபதியோட ஃபேன் தான் சொல்லணும். அதனாலதான் இங்க நிறைய படம் ரிலீஸ் ஆகும். ஆனா தளபதி படம் ரிலீஸ் ஆனா மட்டும் பரமால யாரோட படக்கத்தும் இல்லாத அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் இருக்கும். நிறைய தேட்டர்ல ஓடும், நிறைய கிரௌட் வரும். கூட தளபதி ரசிகன் தான். ஆனா எனக்கு தளபதியோட சிம்பு சாரை இன்னும் கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்ப வீடியோட கடைசிக்கு போயிட்டோம். இத பரமால நடக்கிற ஜல்லிக்கட்டு பத்தியும், இந்த ஆர்வம் பாடம் நிகழ்ச்சி பத்தியும், கோயில போட்ட அன்னதாரம் சாப்பாடு பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா வீடியோவை இதை விட நல்லா இருக்க மாதிரி முயற்சி பண்ணி நான் வீடியோ போடுறேன். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.